தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தமிழக அரசு புதிய மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது. இந்த வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் ஆலை மூடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ள தகவல் தீர்ப்பை கட்டுப்படுத்தாது என நீதிபதிகள் கூறியுள்ளதாக தெரிவிக்கிறார் டெல்லியில் உள்ள சன் செய்தியாளர் பி டி ராமகிருஷ்ணன். சார், அதாவது ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து நச்சுவாயு வெளிவானதை தொடர்ந்து கடந்த 30ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பு நாளை வர இருக்கின்ற நிலையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு என்ன தகவலை தெரிவித்தது? தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராஜீவ் திவான் அவர்கள் ஸ்டெர்லைட் வழக்கு குறித்து அங்கு இப்பொழுது ஆலை மூடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை இந்த நீதிமன்றத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் என்ற போது அதற்கு எதுவும் அவசியமில்லை. இப்பொழுது தீர்ப்பு ஹோலி பண்டிகை விடுமுறைக்கு முன்பே எழுதப்பட்டு விட்டது என்று கூறினார். நீதியரசர் பட்நாயக் அவர்கள் முன்னிலையில் நான் இந்த செய்தியை சொன்னேன். 23ஆம் தேதி அதிகாலையில் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து வெளியேறிய நச்சு புகை காரணமாக, சல்பர் டை ஆக்சைடு காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு இலை பூவெல்லாம் கருகி மக்களுக்கு பெரிய பயம் ஏற்பட்டு போராட்டம் பிடித்து அரசியல் கட்சிகளை கடந்து ஊரில் அத்தனை கடைகளும் அடைக்கப்பட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இப்படி ஒரு பெரும் போராட்டம் வெடித்த நிலையில் மார்ச் 30ஆம் தேதி தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக ஸ்டெர்லைட் ஆலையை மூடி இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் என்று நான் கூறினேன். நீதியரசர் பட்நாயக் அவர்கள் மேலும் கூறுகிற பொழுது, நாங்கள் தீர்ப்பு எழுதிவிட்டோம், ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சுற்றுச்சூழலை கண்காணிக்கவும் அது குறித்து ஆணைகள், எந்தவிதமான ஆணைகள் பிறப்பிப்பதற்கும் அனைத்து அதிகாரமும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உண்டு என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் என்ற வார்த்தையை நீதிமன்றத்தில் நீதிபதி பட்நாயக் பதிவு செய்திருக்கிறார். தமிழக அரசு ஒரு புதிய மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அனுமதியை கோரினார்கள். இதற்கு நீதிபதிகள் இது குறித்து தான் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றார்கள். 30ஆம் தேதி ஆலை மூடப்பட்டு விட்டது, அது குறித்து ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது அதற்கு இப்பொழுது அவசியம் இல்லை என்று நீதிபதி சொன்னார். எதனால ஒரு அபிடவிட் மனு தாக்கல் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது? தமிழக ஏற்கனவே அவங்க தீர்ப்பு எழுதியாச்சு, தீர்ப்பு எழுதி முடிச்சாச்சு. எனவே இப்பொழுது இதை பற்றி மனு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நீதிபதி சொன்னார்.